அதாவது வந்து டிஎம்கேலாம் வந்து என்ன ஹைபர்னேஷன் மோடில் தான் போயிட்டாங்களா? 5 வருஷத்துக்கு அவங்க வாயே திறக்க மாட்டாங்களா? ஒருத்தவங்க ஸ்டேஜில் நின்று சொற்பொழிவு ஆற்றுனுக்குறா. அதாவது இப்போ வந்து டிஎம்கே விட்டாப்புல ஃபுல்லாக போலீஸ் மேலே எல்லா பழியை போட்டாப்புல கரூர் விஷயத்தில். நீங்கள் உண்மையாலுமே தப்பு பண்ணல, கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், எதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கிறீங்க மக்கள்கிட்ட போய் இன்னும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அவ்வளோ ஆன்ஷியஸ், அவ்வளோ பயம், மக்களை நம்ப வைக்கணும், நம்ம பண்ண தப்பை வந்து சரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் வந்து தப்பு பண்ணலைன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து காம்பன்சேஷன் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கலாம். இவ்வளோலாம் ஒரு ஃபெசிலிட்டி பண்ண தேவையே இல்லையே. ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு எல்லா அது என்ன சொல்கிறது எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்க தேவையில்லை. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு வந்து நாங்கள் தான் பார்த்தோமே வீடியோவில் அலர்ஜி வச்சுட்டு ஓடுனது எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஆனாலும் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து இவ்வளோலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட தேவையில்ல. அடுத்தது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க கரூரில். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் மக்கள் யோசிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த விஷயம் வந்து மக்களுக்கு அவர் வந்து காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளாம். கார் இம்போர்ட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணாமல் சிபிஐ கிட்ட மாட்டினது யார்? அந்த காசு வந்து நீங்கள் டேக்ஸாக பே பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து மறைமுகம் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். நீங்கள் வந்து லீடராக இருக்க முன்னாடியே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க மக்களுக்கு. அப்போ நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும், சுயநலம், மக்கள் கேட்டு போனால். இப்போ வந்து வாய்க்கிலேயே வந்து மக்களுக்காக வந்திருக்கிறான் விஜய் அப்படின்ட்டு எத்தனை நாள் தான் நீங்கள் நோய் உதார விட்டுட்டு இருப்பீங்க? குழந்தைங்களையும் பொம்பளைங்களும் வச்சு ஆதாயம் தேடிட்டு இருப்பீங்க. வெக்கமாகவே இருக்காது அவங்களுக்கெல்லாம். இது வாயா வேறு ஏதாவதுமா? எங்களை கேட்குறீங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க, இது வாயா வேறு ஏதாவதுமான. டிஎம்கே கொஞ்சம் தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. எதிர்கட்சியில் இருந்துட்டு நீங்கள் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரில. இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி வச்சுட்டு இன்னும் அவங்க பிரச்சனை தான் பண்ண போகிறாங்க. அதை வந்து எவ்வளோ நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களோட போராட குணம், போராடுறவங்களாம் எங்கே போச்சு? தயவுசெய்து கொஞ்சம் முழிச்சு வெளியே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் பேசுங்க அதை பற்றி. ஓகே, பேசுனீங்களா தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னா அவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க, உட்காந்து எல்லோரும் நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ மக்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஏமாத்துறதை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க.